நண்பர்களே, நீங்க வாட்ஸ்அப் அதிகமா பயன்படுத்துறீங்களா? அப்பனா உங்களுக்கு பிடிச்சமான சேட்டை நீங்க லாக் பண்ணி வச்சிருப்பீங்க. லாக் பண்ணி வச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த சேட்டை. சோ அதுக்கு வாட்ஸ்அப் ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த சேட்டை நீங்க ஹைட் பண்ணி வைக்கலாம். அது எப்படி பண்றது? அதுக்குன்னு ஒரு சீக்ரெட் கோட் கொடுக்குறாங்க. கோட் இல்ல, நீங்க கோடை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த லாக் பண்ணி வச்சிருக்க சேட்டை நீங்க ஹைட் பண்ணி வைக்கலாம். சேட்டை லாக் பண்ணிட்டேன், ஹைட் பண்ணிட்டேன், இப்போ அந்த சீக்ரெட் கோடை மறந்துட்டேன். சோ அதை கிளியர் பண்ணணும். முடியுமா? அதுவும் முடியும். இந்த வீடியோல நான் முழுமையா காட்ட போறேன். சோ அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல சேட்டை லாக் பண்ண போறோம், ஹைட் பண்ண போறோம். ஹைட் பண்றதுக்கு சீக்ரெட் கோட கிரியேட் பண்ண போறோம். ஒருவேளை இது எல்லாத்தையும் நம்ம மறந்தா அதை அன்கிளியர் பண்ண போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பை முதல்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல போயிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு சேட் கான்டாக்ட லாக் பண்ண போறேன். டாப்ல அந்த சேட்டோட நேம் இருக்கு, தட்டுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேட் லாக் பக்கத்துல ஒரு டாக்கிள் இருக்கும், ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணுங்க. இப்போ இந்த மெசேஜை படிச்சு பாருங்க. சேட்டை லாக் பண்றது மட்டும் இல்ல, ஹைடும் பண்ணலாம். கண்டினியூ. உங்க போனை எதை வச்சு லாக் பண்ணிக்கீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ண உடனே இது பச்சை கலர் டிஸ்பிளே ஆயிடும். அதாவது இந்த சேட் லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே வந்துருவோம். இப்போ நம்ம சேட்ஸ் டேப்க்குள்ள வந்துட்டோம். மேல இருந்து கீழே இழுத்தீங்கன்னா லாக்டு சேட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம தட்டுவோம். இப்போ இந்த லாக்டு சேட்டுக்குள்ள அந்த கான்டாக்ட் இருக்கு. இப்போ இந்த சேட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கோமா, இதை நம்ம ஹைட் பண்ண போறோம். டாப் ரைட்ல 3 டாட் சேட் லாக் செட்டிங். இதுல பாத்தீங்கன்னா ஹைட் லாக்டு சேட்ஸ், கிரியேட் சீக்ரெட் கோட். சோ பாத்தீங்கன்னா வேர்டை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இமோஜி யூஸ் பண்ணலாம். மறந்துடாதீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமோஜியை பயன்படுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சீக்ரெட் கோட்ல நீங்க ஒரு இமோஜியை அப்ளை பண்ணிருப்பீங்க, இல்ல வேர்டு அப்ளை பண்ணிருப்பீங்க. அதை மீண்டும் மறுபடியும் பதிவு பண்ணுங்க. இப்போ டன் கொடுத்துருவோம். சீக்ரெட் கோட்ஸ் மேட்ச். டன் கொடுத்துடலாமா? கீழே மெசேஜ் இருக்கு பாருங்க. லாக்டு சேட்ஸ் ஆர் ஹிடன். நீங்க லாக் பண்ண சேட் வந்து ஹிடன்ல இருக்கு. சோ சீக்ரெட் கோடும் ஆன்ல ஆயிடுச்சு. இப்போ பேக்ல போயிடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த சேட்ஸ் டேப்ல அந்த லாக்டு சேட் வந்து டிஸ்பிளே ஆகல. சரி, இதை மறுபடியும் எப்படி டிஸ்பிளே பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் தான். மேல சர்ச் பார் இருக்கா, அதை நீங்க டச் பண்ணுங்க. அந்த சீக்ரெட் கோட் இருக்குல்ல, அதை இதுல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண உடனே பாருங்க லாக்டு சேட்ஸ் ஓபன் ஆயிடுச்சா? உள்ள போயிடுவோம். உள்ள போன உடனே நீங்க மீண்டும் இந்த சேட்டை ஓபன் பண்ணுங்க. ஃபுல்லா சேட்டோட நேம்ல தட்டுங்க. சேட் லாக் இருக்கா, இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க. மறுபடியும் உங்க போனோட லாக் கேட்கும், அதை யூஸ் பண்ணுங்க. என்டர் யுவர் சீக்ரெட் கோட் தான் கேக்குது. சோ சீக்ரெட் கோடை என்டர் பண்ணிக்கங்க. நீங்க லாக் பண்ணி வச்ச சேட் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஃபைனலி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க ஒரு சேட்டை வந்து லாக் பண்ணி ஹைட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஹைடை வந்து சீக்ரெட் கோடை வச்சு தான் நீங்க ஹைட் பண்ண முடியும். இப்போ அந்த சீக்ரெட் கோடை நீங்க மறந்துட்டீங்க, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பிரைவசி, அப்புறம் பாத்தீங்கன்னா சேட் லாக், அன்லாக் அண்ட் கிளியர் லாக்டு சேட். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்ரெட் கோடை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த பகுதிக்கு வந்துட்டு இதுல பாருங்க. This will clear all messages, photos, videos, locked chats. அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் கோட் இருக்குல்ல, அதுவும் அழிஞ்சிரும். மொத்தமா நீங்க இழந்துருவீங்க. சோ அதனால நீங்க கிரியேட் பண்ண சீக்ரெட் கோட மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அன்லாக் அண்ட் கிளியர் கொடுத்தா மட்டும்தான் அந்த சேட்டை வந்து மீண்டும் பழைய நிலைக்கு நீங்க பயன்படுத்த முடியும். பட் உங்களுக்கு இவ்வளவு லாஸ் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி பி ப்ரிப்பேர்டு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ வரனா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.